மனசை உருக்குன ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு ஏரியாவில இருந்து எப்பவுமே பவர் கட்டு அப்படின்னு சொல்லி ஈபிக்கு ஃபோன் வந்துட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் போய் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய கரண்ட் கம்பியில ஒரு பறவை கூடு கட்டி வச்சிருக்கு. அந்த பறவை கட்டின கூடால அங்க போற மின் வயர்ல அடிக்கடி பழுது ஏற்பட்டு அடிக்கடி மின் தடையும் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எலக்ட்ரிக் போர்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே அந்த கூட்டை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதனால ஃபயர் ஃபோர்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த கூட்டை காலி பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. தண்ணியை ஃபோர்ஸா அடிச்சு அந்த பறவை கட்டின கூட்டை கலைச்சிருக்காங்க. அந்த பறவையும் அந்த கூடை இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டை கலைச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பறவை அதே இடத்துக்கு வருது. எங்கடா தன்னோட கூட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு. அந்த கூட்டை கட்ட முழுமையா எடுத்துட்டு வந்த குச்சிகளையும் அந்த பறவை கீழே போட்டுட்டு ரொம்பவே பரிதாபமா அந்த கம்பி மேல நின்று அழுதுருக்கு. அந்த பறவை வானத்தை பார்த்து அழுகும்போது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பறவை அங்க நின்று ஃபீல் பண்றதை பார்த்து எல்லா பேருமே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அந்த பறவைக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே போஸ்ட் கம்பி மேல எந்த மின்தடையுமே ஏற்படாத வகையில ஒரு செயற்கையான கூடு கட்டுறதுக்கான கம்பியை ஏற்பாடு பண்ணி அங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பறவைக்கு தேவையான குச்சிகளையும் அங்கேயே கூடு மாதிரி செட் பண்ணியும் வச்சுட்டாங்க. திரும்பவும் அந்த பறவை அதே இடத்துல வந்து வசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக தான் இருக்கு. மக்களோட பிரச்சனை தீண்டா போதும், அந்த பறவை எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு விடாம அந்த பறவையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சதை பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக தான் இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.